ரஷ்யாவில் இன்னைக்கு யூத் டேவா, இளைஞர்களுக்கான நாள். ஆனால் அந்த நேரத்தில் அந்த நாட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் தானே கொண்டாடிக்கிட்டு இருக்கணும். பதிலுக்கு உக்ரைன் அப்படிங்கிற நாட்டின் மீது 7 மணி நேரம் இடைவிடாத தாக்குதலை நடத்தி யூத் டேவை கொண்டாடி இருக்காரு ரஷ்ய அதிபர் புட்டின். அதுவும் சாதாரணமான தாக்குதல் இல்லை, குரூம் 1 அப்படின்னு சொல்லிட்டு புதியதொரு பாம் மிசைலை உக்ரைனுக்கு அறிமுகப்படுத்தியிருக்காரு. புதுசாக அறிமுகப்படுத்துகிறேன் அப்படின்னு ஈரான் கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஷாக்கட் ஏவுகணை இருக்குல்ல, அதை வாரட்டில் வச்சு எப்படி 90 kgக்கு வெடிபொருள் வச்சு அனுப்பலாம் அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. அந்த டெஸ்ட்டில் ஒட்டுமொத்த உக்ரைனும் செதஞ்சு போயிருச்சு. இறுதியாக சொல்லியிருக்கக்கூடிய ரிப்போர்ட் என்னன்னா, ரஷ்யா வித்தின் 7 ஹவர்ஸில் 100 ஏக்கர் நிலத்தை கைப்பற்றி இருக்கு உக்ரைனில். இது அசாத்தியமான வெற்றி அப்படின்னு பதிவு செய்கிறாங்க. அந்த இடத்துல தான் ரஷ்யாவுக்கான ஒரு மிகப்பெரிய ஃபேக்டரி ஒன்று ஃபியூச்சரில் வரப்போகுது. அதுதான் லித்தியம் ஃபேக்டரி இன் உக்ரைன் அப்படிங்கிறாங்க. உக்ரைன் கிடையாது, இது ரஷ்யாவினுடைய இன்னொரு பகுதியாக மாறுவதற்கான நேரம் நெருங்கிவிட்டது அப்படிங்கிறது தான் இங்கே கிடைச்சிருக்கக்கூடிய தகவல். வாங்க டீட்டெயில்டாக பேசலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டா இல்லை நியூஸ் ரீடரா வரணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு. ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை. தியரிட்டிக்கல் அண்ட் பிராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும். தொடர்புக்கு 94493594 என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493594 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. இந்த 3 ஆண்டுகளில் பார்க்காத ஒரு போர் கடைசி 7 மணி நேரம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அதுதான் நிஜம். மொத்தமாக 537 ஆயுதங்கள் உக்ரைன் மேலே சத்தமே இல்லாமல் விழுந்துக்கிட்டு இருக்கு. நல்லா கேர்ஃபுல்லாக ஒரு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி இடையில தான் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணார் யூரோப்பியன் யூனியன் தலைவர்களோட. அதற்கு பிறகு நடந்திருக்கக்கூடிய சம்பவம் தான் இப்போது ரஷ்ய அதிபர் புட்டின் உக்ரைன் மேலே நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல். நாட்டோவில் மறுபடியும் அங்கத்தினராக போகிறேன் அப்படின்னு உக்ரைனுடைய அதிபர் பேசியதனுடைய விளைவு தான் இந்த 7 மணி நேர தாக்குதல். மொத்தம் ஒரு 56 மிலிட்டரி பேஸ் மீது இந்த அட்டாக் நடத்தியிருக்காங்க. பொதுமக்களில் ஏகப்பட்ட பேர் இறந்தும் போயிருக்காங்க உக்ரைனில் அப்படிங்கிற அந்த தகவலும் கிடச்சிருக்கு. ஒரு F-16 விமானி அவர் ஃப்ளைட்டில் போயிட்டுருக்காரு, விமானத்தை இயக்கிட்டே இருக்கார். அப்போ அதை ட்ரேஸ் பண்ணி ரஷ்யாவினுடைய விமானம் வந்து நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதலில் அந்த விமானி இறந்து போயிட்டாங்க. F-16க்கே இந்த கதி அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய உங்களுடைய நிலைமையெல்லாம் யோசிச்சு பாருங்கள். வெறும் முப்படைகளும் ஒன்றாக சேர்ந்து ஒரே நேரத்தில் போர் ஆரம்பித்ததுலேருந்து இப்படி ஒரு தாக்குதல் இது வரைக்கும் நடந்தது இல்லைங்கிறாங்க. தரைப்படையும் உள்ள என்ட்ராயிருக்கு, வான்படையும் உள்ள என்ட்ராயிருக்கு, கடல் படையை வச்சியும் ரஷ்ய அதிபர் புட்டின் போர் தொடுத்திருக்காரு. அப்படின்னா எந்த அளவிற்கு இது பக்கா பிளான்டான ஒரு ஸ்கெட்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. ஸ்கெட்சு போட்டால் மிஸ் ஆகாது அப்படின்னு விக்ரம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு டயலாக்கை ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு பொருத்தி பார்க்கலாம். மியூசிக்கை சேர்த்து வச்சு பாருங்க, பக்காவாக செட் ஆகும் ரஷ்ய அதிபர் புட்டின் நடந்து வரும்போது. சரி, ஃபஸ்ட்டு தரைப்படையில் இருந்து போயிடுவோம். இந்த தரைப்படையில் அவங்க பயன்படுத்தி இருக்கக்கூடிய அந்த டேங்க் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளாக பயன்பாட்டிலேயே இல்லாத ஒரு டேங்கை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா T-62 அப்படிங்கிறது தான் அந்த டேங்கினுடைய பெயர். 1960 இது கடைசியாக பயன்படுத்தப்பட்டது ரஷ்யாவுடைய போர்க்காலத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு பிறகு உக்ரைனுக்கு எதிராக இப்போ தான் இந்த டேங்கை வந்து வெளியில் எடுத்திருக்காங்களாம். எப்படி வந்து விக்ரம் அப்படிங்கிற படத்தில் வந்து இது என்ன ரெடி ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரஷ்யன் மேடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு டைலாக் சொல்லுவார். அதுக்கப்புறம் வந்து நடிகர் கமலஹாசன் வந்து அந்த டேங்க் அப்படியே இழுத்துட்டு வந்து அதை எடுத்து அதுக்கப்புறம் வந்து மிசைலை வந்து ரெடி பண்ணி துப்பாக்கி வச்சு சுடுற மாதிரியான காட்சிகளை காட்டுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு அட்டாக் வந்து உக்ரைன் மேலே நடத்தியிருக்காங்க. தரைப்படையில் வந்து ஏகப்பட்ட வீரர்கள் வந்து இறந்து போயிருக்காங்க. கடைசியாக உக்ரைனிய வீரர்கள் ஒருவரை ஒருவர் தழுவி கொண்டு நெஞ்சை நிமிர்த்தி வீர மரணம் அடைந்த நிகழ்வுகளும் ட்விட்டரில் பார்க்க முடியுது. பார்க்க கோரமான காட்சிகள் தான். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் இந்த இன்ட்ரெஸ்டிங்காக நான் சொல்கிறேன், மற்றபடி வருத்தமான செய்தி தான். சரி, என்னென்ன ஏவுகணைகள் அந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தா, கின்சால், காலிபர்,
ஷாகட். என்னடா ஈரானோட பேர்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க பிரசாத் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய கதையெல்லாம் இருக்குது, நான் சொல்கிறேன். ஷாகட், க்ரூஸ், இந்த க்ரூஸ் ஏவுகணைகள்லாம் இருக்குல்ல, அதுக்கப்புறம் இஸ்காண்டர், அது ரஷ்யாவோடது. ஸோ இந்த ஏவுகணைகள் எல்லாமே விளாடி தீர்த்துருக்கு உக்ரைனில். சரி, ஈரானுடைய ஏவுகணைகள் எப்படி இங்கே வந்தது அப்படின்னா அதில் தான் மேட்டர் இருக்கு. ரஷ்யாவோட ஷாகட் 136 இருக்குல்ல, 136, அந்த ட்ரோனை வந்து மாடிஃபை பண்ணியிருக்காங்க ரஷ்யா. அது எப்படின்னா $4 மில்லியன் அளவிற்கான ஒரு பேட்ரியாட் மிசைலை வந்து ரெடி பண்ணி அதை வந்து ரஷ்யா ரெடி பண்ணியிருக்காங்க. ஒரு நாளைக்கு இந்த ஷாகட் ட்ரோன் இருக்குல்ல, அதை மட்டும் மாடிஃபை பண்ணக்கூடிய வேலை மட்டும் நடந்துக்கிட்டே இருந்திருக்கு. இதில் 173 ட்ரோன்களை ஒரு நாளைக்கு மாடிஃபை பண்ணுற வேலை வந்து பேசிக்லேருந்து அப்படியே செஞ்சுக்கிட்டே வந்திருக்காங்க. இந்த ஷாகட் 136 மாடிஃபை பண்ணி ரஷ்யாவினுடைய வார்ஹெட் இருக்குல்ல, அந்த வார்ஹெட்டில் ஒரு 90 kg வெடிபொருட்களை வச்சு ஏவுற மாதிரியான ஒரு டெஸ்ட்டை நடத்தி அதை உக்ரைன் மேலே பரிசோதனை பண்ணியிருக்காங்க. இதுவரைக்கும் அவங்க பார்க்காத ஒரு ரிசல்ட் வந்து ரஷ்யாவுக்கு கிடச்சிருக்கு. சரியாக வேலை பார்த்துருக்கு அந்த மிசைல். ஸோ ஈரானுடைய மூளையும் ரஷ்யாவர்களுடைய மூளையும் ஒன்றாக சேர்ந்து உக்ரைனுடைய நிலத்தை சூறையாடி இருக்கிறது அப்படிங்கிற தகவல். இது பத்தாததுக்கு ரஷ்யாவினுடைய இந்த கிளைடு பாம் 100 கிலோமீட்டர் தாண்டி அட்டாக் பண்ணும்ல, அதையும் வச்சு விளையாண்டுருக்காங்க ரஷ்ய வீரர்கள். ஹைபர்சோனிக், கின்சால் அண்டு ஏரோ பாலிஸ்டிக் மிசைல், இதை வச்சும் தட்டி தூக்கியிருக்காங்க உக்ரைனிய வீரர்களை. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது தரைப்படை, வான்படை, கடற்படையிலையும் ஏகப்பட்ட மிசைல்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ரஷ்யா. இதனால ஏகப்பட்ட சேதம் வந்து உக்ரைனிய வீரர்களுக்கு ஏற்பட்டிருக்கு. பதில் தாக்குதல் நடத்தவே முடியலையா உக்ரைனிய வீரர்களால். ஸோ ஸ்டன் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தாண்டி டினிப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகரம் உக்ரைனில் இருக்குங்க. அந்த நகரத்தில் குரோம் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய பாம் மிசைலை ரஷ்யா ஏவிருக்காங்க. இப்போ நான் சொன்ன மிசைல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் நெட்டில் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஷாக்கான ஒரு நியூஸ்லாம் காத்திருக்கும். இப்படிப்பட்ட மிசைல்ஸ்லாம் நம்ம வாழக்கூடிய உலகத்தில் ஒரு மனுஷன் கண்டுபிடிச்சி இன்னொரு மனுஷனை அழிக்கிறதுக்காகவே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது பார்க்கவே ஒரு பக்கம் ஷாக்காக இருக்குது, இன்னொரு பக்கம் ரொம்ப ஒரு ஆச்சரியம் கலந்த தகவலாக இருக்குது. அதுவும் இந்த குரோம் 1 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பாம் மிசைல் அப்படிங்கிறாங்க. இதன் மூலியமாகவும் சேதம் வந்து உக்ரைனில் ஏற்பட்டிருக்கு. புதிய ரக மிசைலெல்லாம் உற்பத்தி பண்ணி அதை ரஷ்யா வந்து அமெரிக்காவுக்கு போட்டியாக பாரு நான் எவ்வளவு தயாரிச்சிருக்கேன் அப்படின்னு ஆயுத தடவாளங்கள்லையும் நாங்கள் பெரிய கிங்கு தான், நாங்கள் தான் வந்து டிஸ்கவரி சேனலில் கண்டுபிடிச்சவங்க இந்த புதுசாக கண்டுபிடிப்பாங்க இல்லை, அது மாதிரி இவங்க ஆயுதங்களை கண்டுபிடிச்சி அடுத்த நாட்டின் மீது ஏவி உலகத்தினுடைய நாட்டாமை நான் தான் அப்படின்னு சொல்லி புட்டின் மறுபடியும் நிறுவியிருக்காரு. குளோபல் பீஸ் இண்டெக்ஸ் இவங்க ஒரு ரிப்போர்ட் ஒன்று ஃபைல் பண்ணுறாங்க. அதில் உலகத்தில் பாதுகாப்பற்ற நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு பட்டியல் ஒன்று போடுறாங்க. அதில் ஒரு 50 நாடுகளை எடுத்துக்கிட்டாங்க. அதில் எதுவும் இந்தியா இல்லைங்க. ஆனால் ஃபஸ்ட்டு 2 இடத்த பிடிச்சிருக்கிறது எந்த நாடு தெரியுமா? ரஷ்யாவும் உக்ரைனும். பாதுகாப்பற்ற நாடுகள் பட்டியலில் இந்த 2 நாடுகளும் இடம் பிடிச்சிருக்கு. இப்போ நான் சொன்ன மிசைலெல்லாம் வச்சு கணக்கு போட்டு இப்போ இவங்க இண்டெக்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அப்போ அந்த செய்திகள்லாம் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை வாய்ந்ததுங்கிறத நீங்கள் நம்ப முடியும். சரி, இந்த போர் எதுக்காக நினைக்கிறீங்க? நாட்டோவில் உக்ரைன் சேரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மட்டுமே புட்டின் வந்து இந்த வேலையை செய்கிறாரா? அப்படி கிடையாது. சீனா எப்படி நிலத்துக்கு அடியில் கனிமங்களும் தாதுக்களும் அதிகமான அளவில் கிடைக்குதோ அதே மாதிரி இந்த இயற்கை வந்து உக்ரைன் அப்படிங்கிற தேசத்துக்கு கனிமத்தை அதிக அளவில் கொடுத்துருக்கு. குறிப்பாக லித்தியத்தை வச்சு பேட்டரிஸ்லாம் நம்ம நிறையா தயாரிப்போம்ல. ஸோ அந்த மாதிரி அதுக்கு மட்டும் கிடையாது, இன்னும் ஏகப்பட்ட பொருட்கள் வந்து தயாரிக்கலாம் லித்தியத்தை. ஸோ கிடைக்காத அரிய மெட்டீரியல் வந்து பூமியில் வந்து லித்தியம் தான், ரொம்ப காஸ்ட்லியான மெட்டீரியல். அது வந்து பூமிக்கு அடியில் உக்ரைனில் அதிகமாக இருக்குது. இதுக்கு தான் அமெரிக்காவும் போட்டி போடுறாங்க, நாட்டோவில் இருக்கக்கூடிய 32 நாடுகளும் போட்டி போடுறாங்க. ரஷ்ய அதிபர் புட்டின் அது என்னுடைய நாட்டோடு சேர்ந்தது சோவியத் ரஷ்யாவில் ஒன் ஆஃப் த பகுதி தான் வந்து உக்ரைன். அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி அந்த லாபத்தை சம்பாதிப்பீங்க? ஏற்கனவே எங்ககிட்ட இருந்து பிடுங்கின தொகையை பூரா யூரோப்பியன் யூனியன் வங்கியில் தங்கமாகவும் பணமாகவும் வச்சுருக்கோம், அதை பூரா வந்து கொடுக்க மாட்டீங்க. இப்படிப்பட்ட நிலத்தில் நிலத்தை வேறு ஆக்குப்பை பண்ணுவீங்களா? நேற்றே சொன்னல நிலம் எங்கள் உரிமைன்னு, அதுக்காக தான் இந்த போரே நடக்குதுங்க. ஷெவ்ஷங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம். இந்த கிராமத்தினுடைய மொத்த நீள அகலம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 100 ஏக்கர் இருக்குமா. இந்த பகுதி வந்து எந்த இடத்துல இருக்குன்னா கிழக்கு உக்ரைன் பக்கம் இருக்கு. ஸோ ஈஸ்ட் உக்ரைன் ஏரியாவில் இருக்கக்கூடிய இந்த முக்கியமான கிராமத்தை இப்போ ரஷ்யா முழுமையாக ஆக்குப்பை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல். முழுக்க ரஷ்யா என்ன பண்ணுறாங்கன்னா போகக்கூடிய இடங்கள், அவங்க ட்ரை பண்ணி ஒவ்வொரு இடமா முன்னேறக்கூடிய இடங்கள் எல்லாத்துலேயுமே பைப்லைன் ஃபார்ம் பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க. இந்த பைப்லைன் வழியாக தான் ரஷ்ய வீரர்கள் உள்ளே போயிட்டே இருக்காங்க.
ஸோ இந்த பைப்லைனை ட்ரேஸ் பண்ண முடியாத அளவுக்கு அவங்க சேட்டலைட்டையும் போட்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் அந்த பைப்லைனுக்கு மேலேயே வச்சுருக்காங்களாம். அதனால் ரஷ்ய வீரர்களை காயப்படுத்தவும் முடியல. அவங்க ஜாலியாக உள்ளுக்குள்ளேயே அந்த பைப்லைனுக்குள்ளேயே உட்காந்து சாப்பிட்றாங்க, பைப்லைனுக்குள்ளேயே வந்து பிளான் போடுறாங்க, பைப்லைனை தாண்டி வெளியில் வந்து அட்டாக் பண்ணிவிட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிற மாதிரியான வேலைகளை செய்கிறாங்க. இதுதான் ரஷ்ய வீரர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கேடயமாக இருக்குது. முன்னாடிலாம் நம்ம அரசர்கள் காலத்தில் வந்து கேடயங்கள் இப்படி வச்சுருப்பாங்கல்ல, ஒரு பக்கம் வாள் வச்சுருப்பாங்க, ஒரு பக்கம் கேடயம் வச்சுருப்பாங்க. அது மாதிரி ஒரு பக்கம் மிசைல் அட்டாக்கு, இன்னொரு புறம் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு கேடயமாக அவங்க அமைச்சிருக்கக்கூடிய அந்த குழாய்கள். இந்த 100 ஏக்கர் நிலம் சொன்னோமே, அது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் லித்தியம் இருக்கக்கூடிய பகுதி. அந்த லித்தியத்துக்காக தான் இவ்வளவு பெரிய போர் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத இந்த செய்தியை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஹங்கேரியனுடைய பிரைம் மினிஸ்டர் ஆர்பன் 10 வச்சுட்டியே பரட்ட அப்படிங்கிற கதையா அவர் பேசி இருக்கக்கூடிய விஷயங்கள் வேர்ல்டு வார் 3 நோக்கி ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து இப்போ ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை நடத்தியிருக்காரு கடந்த 7 மணி நேரத்தில். நாட்டோவில் அங்கத்தினராக மாறணும் அப்படின்னு எப்படியாவது வந்து ஜெலன்ஸ்கி துடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ரஷ்ய அதிபர் புட்டின் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல் யூரோப்பியன் யூனியனை கொதிப்புல ஆழ்த்தியிருக்கும், சும்மா இருக்க மாட்டாங்க, அவங்கள அடுத்து விளையாட வருவாங்க அப்படிங்கிற எச்சரிக்கை விடுக்கிறார். இது பத்தாததுக்கு இந்த புள்ளப்பூச்சிக்கெல்லாம் கொடுக்கு முளைச்சா என்ன பண்ணுறது அப்படிங்கிற கதையாக ஒரு காமெடியான ஒரு செய்தி. பட் இது வேர்ல்டு லெவலில் ஒரு நாட்டினுடைய செய்தி. எஸ்டோனியான்னு சொல்லிட்டு ஒரு நாடு இருக்குது. அது வந்து ரஷ்யாவுக்கு பக்கத்தில் இருக்குது, உக்ரைனுக்கு பக்கத்தில் இருக்குது. நாட்டோவில் ஒன் ஆஃப் த மெம்பர். அவங்க அதனுடைய நாட்டினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் மிஸ்டர் பெவ்க்ராவ் அப்படிங்கிற நபர் அவர். சரியா, அவர் என்ன சொல்கிறாரு, எங்களுக்கு F-35 விமானத்தை கொடுங்க. இப்போ துருக்கி வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா கிட்ட இருந்து F-35 விமானங்கள்லாம் கேட்டு வாங்கினாங்க. அது மாதிரி எங்களுக்கு F-35 கொடுங்க. ஸோ நியூக்ளியர் திறன் கொண்ட ஜெட் விமானத்தை எங்களுக்கு கொடுங்க, ரஷ்யாவுக்கு எதிராக நாங்கள் வந்து போர் செய்வோம் கூடிய விரைவில் அப்படிங்கிற ஒரு காட்டமான ஒரு செய்தியை உலக நாடுகளுக்கு கொடுத்துருக்காரு. ஒரே பாம் தான், க்ளோஸ் அப்படிங்கிற கதையா இவ்வளவு பெரிய விஷயத்தை ரொம்ப அசால்ட்டாக ரஷ்ய அதிபர் புட்டினுடைய காதில் கேட்குற மாதிரி சொல்லியிருக்காரு. அவருக்கு இது கேட்டிருக்க கூடாது அப்படிங்கிறத நம்புவோம். ஆனால் நிச்சயமாக நமக்கே கேட்கும்போது அவருக்கு கேட்காதா என்ன, அடி விட்டு பொலன்னு பொழக்க போகிறாரு எஸ்டோனியாவை. ஸோ எஸ்டோனியா வந்து அடுத்து ஓடக்கூடிய காலம் அப்படிங்கிறது விரைவில் வரும். அதற்கான செய்திகளையும் கூடிய விரைவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்படி போயிட்டுருக்கு உக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையில ஒரு புள்ளப்பூச்சி மாட்டின மாதிரி எஸ்டோனியாவினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் பேசி இருக்கக்கூடிய விஷயங்களும் இப்போ பேசு பொருளாக மாறியிருக்கு. எது எப்படியாக இருந்தாலும் ரஷ்ய உக்ரைன் போரில் ஈரானுடைய ஆயுதங்கள் இங்கே பெரும்பங்கு வகிக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். என் கையெழுத்தின் மக்களுக்கான உறவுகளே மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். குறைந்த விலையில் தரமான பொருட்களான உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமா கட்டி கொடுக்கறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். அதோட இன்டீரியர் டிசைனால உங்களோட வீட்டை அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். ரெசிடென்ஷியல் அண்ட் கமர்ஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சூப்பர்வா இருக்கணும்னா தொடர்புக்கு 72990799. நீங்க நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493594 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.